ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்னைய டே நான் என்னென்ன வீட்டில் சமையல் பண்ணியிருந்தேன்றது தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரக்கோலி சாலடும், மத்தியானம் லஞ்சுக்கு வெஜிடேபிள் நிறையா சேர்த்த ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடேபிள் பிரியாணியும் செஞ்சுருந்தேன். வாங்க இது எல்லாம் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக பண்ணியிருக்கேன்றதை உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு வெஜிடேபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நான் இன்றைக்கி வெஜிடேபிள் பிரியாணியில் சோயா சங்க்ஸ் சேர்க்குறதுனால சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். இது நல்லா ஊறி வரட்டும். தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். பீன்ஸோட பின்னாடி இருக்கிற இந்த இதெல்லாமே எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம கேரட் எப்பயும் மாதிரி தான் கேரட்டு உருளைக்கிழங்கெல்லாம் பீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதையுமே நல்லா எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கழுவிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கழுவுங்க. கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவக்கூடாது. இந்த மாதிரி தான் கழுவணும். அப்போ தான் நமக்கு அந்த காய்கறிகளோட உயிர் சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இப்போ காய்கறிகள்லாம் நான் கட் பண்ணிடுறேன். எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் நெய்லாம் உருகி வந்த உடனே பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக மாறினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே 3 வகையான காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே இப்போ சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெயும் நெய்யும் இந்த காய்கறிகளோட நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா புழிஞ்சி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த சோயா சங்க்ஸையுமே நம்ம இப்போ இந்த காய்கறிகளோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஏற்கனவே 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியும் இது கூடயே சேர்த்துட்டு நம்ம இப்போ வரைக்கும் உப்பு சேர்க்கலை. அதனால் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லைட்டாக மூடி போட்டு வைங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா சூப்பராக காய்கள்லாம் வெந்து வந்துடும். தக்காளி சேர்த்துருக்கிறதுனால நம்ம இங்கே இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியிலேயே நல்லா காய்கறிகள்லாம் சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும். இதை மூடி வச்சிடலாம். அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ப்ரக்கோலி சாலட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 3 சைஸ் அளவுக்கு உள்ள ப்ரக்கோலி எடுத்திருக்கேன். 3 பீஸு. இதில் 1 பெருசாக இருக்குது, மற்ற 2 கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. கட் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரக்கோலி சாலட் மட்டும்தான். அதுக்காக தான் நான் இந்த 3மே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேறு எதுவும் கூட சேர்த்து சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு பெரிய ப்ரக்கோலி எடுத்தால் போதும். நான் இதை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். நீங்கள் உடனே இது செஞ்சு முடித்த உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே உப்பு போட்டே அவிச்சிக்கோங்க. நம்ம செஞ்சு கொஞ்சம் நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா எப்போ சாப்பிட்றோமோ அந்த டயத்தில் உப்பை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால அடியும் பிடிக்காது. சீக்கிரமாக கொதித்து வந்த உடனே லைட்டாக இந்த க்ரீன் மாறக்கூடாது. மாறாமல் இருக்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சமாக சேஞ்ச் ஆன உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம்.
இது வந்து அதுக்கு மேலே வந்து இந்த ப்ரக்கோலி வந்து வெந்துச்சுன்னா இதோட சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காது. இந்த ப்ரக்கோலி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து நிறையா கிடைக்கும். அதனால் எல்லாருமே இந்த ப்ரக்கோலியை வந்து விரும்பி சாப்பிடுங்க. காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே கரம் மசாலா தேவையான அளவு நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன் சின்ன டேபிள் ஸ்பூனில். அதே மாதிரி பிரியாணி மசாலாவும் ரொம்ப அதிகமாக சேர்க்க மாட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன டேபிள் ஸ்பூனில் சேர்த்துருப்பேன். கொஞ்சமாக சேர்த்தாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா காய்களோடு நல்லா மிங்கிள் ஆகி வரட்டும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வைங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிளகாத்தூள்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு நம்ம வந்து இப்போ மல்லி புதினா சேர்த்துக்கலாம். என்கிட்ட புதினா இல்லாததுனால நான் சேர்த்துக்கல. உங்கள்கிட்ட புதினா இருக்குது அப்படின்னா புதினா சேர்த்துக்கோங்க. மல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக இதை இந்த மாதிரி பரட்டி விட்ருங்க. பரட்டி விட்டதுக்கப்புறமா நீங்கள் தயிர் சேர்ப்பீங்க அப்படின்னா தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தயிர் இன்றைக்கி சேர்க்கலை. சம்டைம்ஸ் சேர்ப்பேன், சம்டைம்ஸ் சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி சேர்க்கலை. கொஞ்சமாக லெமன் சாறு மட்டும் குட்டி லெமனாக ஒரு பாதி சைஸ் உள்ள லெமன் சாறு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு நான் வந்து 2 கப்பு பாஸ்மதி அரிசி தானே சேர்த்துருந்தேன். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே தண்ணியை வடிகட்டி வச்சுட்டேன். வடிகட்டினதுக்கு உள்ள அரிசியை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உப்பு வந்து சரியாக இருக்கும் பிரியாணிக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு நான் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சுருவேன். நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இறக்கிட்டோன்னா போதும், சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். ப்ரக்கோலி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி நான் வந்து வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன். கேசரி செய்ய போகிறேன். கேசரி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நெய் சேர்த்துக்கிட்டு இதில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் லைட்டாக நிறம் மாதிரி வந்துருச்சு, போதும். இப்போ வந்து நமக்கு கேசரிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். கொஞ்சமாக கலர் பொடி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் கலர் பொடி சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துக்கிட்டே மிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்துட்டும் பண்ணலாம். அது நீங்கள் சீக்கிரமாக பண்ணணும். இல்லைனா சேர்த்துக்கிட்டே கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிப்படாது. நல்லா நான் சேர்த்ததுக்கப்புறமா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக தயாராகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி பண்ணுறது வந்து அல்வா மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கேசரியை நல்லா வெந்து வந்த உடனே தேவையான அளவு சுகர் வந்து நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வந்த உடனே நமக்கு அல்வா பதத்துக்கு கேசரியும் ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். இது போதும், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே நீங்கள் போச்சுன்னா ரொம்ப திக்காகிடும். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு சரியாக வரும். நான் வந்து பிளேட்டில் மாற்றி வச்சு ஆற வச்சுட்டேன். ப்ரக்கோலி அப்போதே ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னேன்ல, அது இங்கே பாருங்கள் ஓரமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரியாணியும் சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக அப்பளமும் பொரிச்சு வச்சுருந்தேன். அப்பளமும் ரெடியாக இருக்குது. கேசரியும் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கேசரியை வந்து கட் பண்ணிக்கலாம். ப்ரக்கோலி கூட உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து லெமன் சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும் போது சாப்பிட்டோன்னா போதும், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தயார். இப்போ வந்து நம்ம கேசரியை வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி நம்ம பீஸ் போடுறதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டுக்கும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் நிறையா பேர் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா செஞ்சு ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். நமக்கு வந்து பரிமாறையும் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.